இல்லை சார் எனக்கு அந்த டேட் முடியாது, வேறு ஒரு ஃபங்க்ஷன் அது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் அதை கேன்சல் பண்ணுவீங்க சொல்கிறாங்க. நீங்கள் பொறுப்பேற்கிறத அதை ப்ராப்பராக நீங்கள் கேன்சல் பண்ண முற்படுவீங்களா? அப்போது அந்த மிஸ்டேக் அங்கே நடக்குது. அந்த மிஸ்டேக் அங்கே நடக்க பிறகு 80,000 அன்னைக்கு 80,000 போது 50,000 ஆகிடும். அதே இதில் 80,000 புக் பண்ண இதில் வந்து 1,00,000 பேர் இது எப்படி லெவல் பண்ண போகிறாங்க? கோவிலில் போன விவாங்க தேவசம் போர்டுடைய நியூஸில் விவாங்க தேவசம் போர்டுடைய நியூஸ்லேயே 2023 டிசம்பர் அதில் 80,000 பேர் கொடுத்தா 20% வரமாட்டாங்க. 16,000 பேர், பாக்கி 64,000 பேர் தான். அந்த சொன்னது 16,000 பேரில் எல்லாரும் வெளியே போய் சின்சியராக கேன்சல் பண்ண மாட்டாங்க. வேணும் கிடையாது. அப்போ 16,000 பேர் போகிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் செட்டு இல்லை, சில பேர் வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் 16,000 பேருடைய அந்த அளவு கூட அப்படியே நின்று போகணும். இப்போ தான் போக முடியாது. அது எப்படின்னு போனால் தான் அடுத்தவனே இடம் கிடைக்கும். ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் பண்ணுறாங்க, பணம் வந்து கேன்சல் பண்ணுறோம். பண்ணுவோமா? ஆன்லைனில் பண்ண முடியாது. ஆன்லைனில் சேவ் பண்ணேன். டிக்கெட் நான் பண்ணேன். டிக்கெட் நடத்தினா போவா கேன்சல் பண்ண டைம் இல்லை. நீங்களே 100,000 பொதுவாக பம்பையிலேருந்து நீதிமன்றம் நம்ம ஏறிட்டோம். இந்த நீதிமலை ஏறிட்டதுக்கு பிறகு உங்களுக்கு முதல் காரணம் அவங்களுக்கு அர்ஜென்ட் உள்ள உபாதைகளை கவனிக்கிறது. லைனில் இப்போ காத்திருக்கிறேன். ஒரு 18 மணி நேரம் காத்து நின்றேன், 10 மணி நேரம் காத்து நிற்கிறேன். லைனில் நிற்கிறாங்க, குழந்தைகளை வச்சு நிற்கிறாங்க. இப்போ வந்து நிற்கிறாங்க. அவங்களுடைய வேறாக மக்கள் எந்த தலைவர்களுக்கெல்லாம் செய்து கொடுக்க முற்பட்டு நீங்கள் அந்த கண்ட்ரோல் விதிக்கிறீங்க, ரைட்? உங்களுக்கு என்ன அடிப்படை வசதி என்ன செய்யணும்? தேவையில்லை. அவன் என்ன சொல்கிறான்? உன்னை யார் வர சொல்கிறான்? வாட்ஸ்அப்பில் ஒரு பையன் எழுதுறான், ஒரு பையன் எழுதுறான் வாட்ஸ்அப் மக்களை வந்து கம்மி பண்ணணும். அதுக்காக தான் யமனா வர சொல்றதா கேரளா பிரச்சனை என்ன சொல்றான்? இது காரணம்னா ஏன் இங்கே வரணுன்றா அவனோட விவசாயம் போது அதுக்கேற்ற மாதிரி அவன் எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறது. கேரளா தேவசம் போர்டுக்கும் கேரளா ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. மெயினாக அவனுக்கு மட்டும் ஒரே பிரச்சனை என்னன்னாக்கா, தேவசம் போர்டு என்ன சொன்னாங்கன்னா கேரளா தேவசம் போர்டு வந்து கேரளா ஸ்டேட்டு கற்றுன்றான். ஆனால் தேவசம் போர்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அவங்க தனி தேவசம் போர்டு இது பண்ணாங்க. அதுக்காக அவன் என்ன பண்ண, அரசாங்கம் என்ன பண்ணுறாக்கா, மக்களை வந்து திசை திருப்பி இவங்களை நம்ம எந்த அளவுக்கு லோகம் அடிக்கணுமோ அப்போ லோகம் அடிக்கும் போது என்ன ஆகணாக்கா, பப்ளிக் நானாகவே இறங்கிடுவாங்க. இப்போ போன முறை என்ன ஆச்சு, எல்லாம் பார்த்தா பிரிஞ்சு போயிட்டாங்க. அச்சன் கோயில் பாதி பேர் போயிட்டாங்க, இந்த பக்கம் பாதி பேர் போயிட்டாங்க, மக்கள் வந்தவங்க போயிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ சபரிமலையில் வந்து கூட்டம் இது கம்மியாகிடுச்சு. என்ன பேசுகிறேன், ஐயோ சபரிமலைக்கு போனாக்கா கூட்டம் அதிகமாகிடுச்சுப்பா, சாமி பார்க்க முடியாதுப்பா. அப்போ மக்கள் மனசில் வந்து அதை உருவாக்கிறாங்க. உருவாக்கும் போது தானாகவே வந்து அப்பா சபரிமலைக்கு போனோம்னா நம்ம இங்கே போய் ஐயப்பனை பார்த்து வரலாம்ப்பா, அந்த மனநிலைக்கு வந்துடுறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இந்த விவரத்தின் அடிப்படையில். இப்போ நானும் சொல்கிறேன், இவரும் சொல்கிறாரு, ஏப்பா சபரிமலைக்கு போன. ஆனால் முழுமையான முறைக்கு நம்ம போகாமல் இருக்கிறோமா? இல்லை, இதுதான் அதை நம்ம என்ன தான் பேசினாலும் பழையபடிக்கு மேக்னெட் அங்கே தான் இல்லை. அதை யாராலும் நம்ப முடியாது. ரொம்ப முடியாது. அண்ணாமலை நானும் எப்படி கேட்டேன், அண்ணாமலை மாட்டேங்க, அவருக்கு முடியாது. அண்ணாமலை ரொம்ப 10% தான். அது வந்து நம்ம எப்படி 10% தான் இல்லை. அது வந்து எப்படின்னா நம்ம வயது முதிர்வு ஏற்படும் ஸ்டார்டிங்